It is
அப்பா. ஏசப்பா, எனக்கு பயம் என்று ஒன்று இல்லப்பா. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்தும் அப்பா. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர். காண்கின்ற தேவன் அப்பா. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர்
தேவன் நீங்களப்பா. ஏசப்பா இன்னும் நான் அழியாம ஏசப்பா, இன்னும் தோற்று போகாம ஏசப்பா என்னை இதுவரைக்கும் நடத்தி வரீங்க ஏசப்பா. என்னை காண்கிற தேவன் நீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. சந்தோஷமாக இந்த பாடலை பாடுங்க. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன் ஏன் ஏன் ஏன். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன் ஏன் ஏன் ஏன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேன் ஏன் ஏன் ஏன். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன் ஏன் ஏன் ஏன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேன் ஏன் ஏன் ஏன். கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை.
போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மழையாக பொழியும்
வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. உங்க ஆவி ஏசப்பா மழை போல ஏசப்பா எங்களை அனைவருமே நீங்க ஊற்றுங்க ஏசப்பா, நீங்க ஊற்றுங்க ஏசப்பா, மழை போல நீங்க இறங்குங்க ஏசப்பா, இந்த இடம் முழுவதும் ஏசப்பா உங்க ஆவி நிரம்பி இருக்க ஏசப்பா, நீங்க இந்த இடத்தில் வாழும் ஐயா. உங்களுக்காக நன்றி செலுத்துமாப்பா. மறுபகுதி முற்றிலும் அவங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்க இருக்கிற மன்னாவை ஏசப்பா அதன்படி கேட்டு அதன்படி நடந்து கொள்ள அந்த ஞானத்தை பலத்தை நீங்க எங்களுக்கு கட்டளையிடுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலமா ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளோட பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சபையார் அமருங்கள். கிறிஸ்து இயேசு நாமத்தில் இந்த ஓய்வு நாள் அன்றைக்கு நீங்கள் தேவனையை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அவரோட வார்த்தை வசனங்கள் இன்றைக்கு நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்க. காதலோன் யாவரும் கேட்கப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம மத்தியில் சில புது முகம் காணப்படுகிறது. முதல் நான் அறிமுகப்படுத்தினா ராணியோட அண்ணன் அண்ணி வந்திருக்கிறாங்க. Kami mau ucapkan selamat datang kepada Abang Rani dan kakak ipar dia. Okey. Ingat brother யார் இது இஸ்ரேலா? அங்கே பாரு என் கண்ணு கூட சரியாக வாங்க தெரியல. நானும் யார் புதுமுகமாக இருக்குது. வாங்க பிரதர். ஓகே பிரதர் இஸ்ரேல், கலை செல்வி மக, எங்கள் பையன் பின்னால் உட்காந்து சந்தோஷ், சரிங்களா? இன்னொரு பையன் எங்கே வாங்கிட்டு இருக்கிறானா? ஓகே, அவங்க ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம மத்தியிலே அவரோட வார்த்தையை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுதும் ஆண்டவர் இயேசு நம்மளை நேசித்ததுனால கண்மணி போல நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனுக்கு இன்றைக்கு நம்ம அவருக்கு தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறோம். oleh kerana Yesus menyayangi kita, dia mengawal kita, dia merestu kita dalam seminggu ini daripada segala bahaya. Jadi kita datang hari ini untuk mengucapkan syukur kepada Tuhan Yesus. Haleluya. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்தூக்கு பின்பு எத்தனாவது ஞாயிறு? யாருக்கு ஞாபகம் இருக்கு? போன வாரம் எத்தனாவது ஞாயிறு? போன வாரம் 20. இன்றைக்கு 21. டுடே இஸ் 21st Sunday after Trinity. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு தாஜோ குத்பா pagi ini ஆங்கிலத்தில் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த். அப்படின்னாக்கா நம்மளோட விசுவாசத்தின் அஸ்திபாரம். அல்லேலூயா. அதுதான் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஃபெய்த். dalam bahasa Malaysia, tajuk kita hari ini adalah asas kepada iman kita. Jadi hari ini kita akan renung apa Yesus berkata mengenai keimanan kita kepada ayat dan Tuhan Yesus. Haleluya. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் அனைவரும் நம் முன்னோர்கள். Okey. Jadi kita kena tahu bahawa keturunan kita lah, maknanya ibu bapa kita, nenek moyang kita kebetulannya bukan berasal daripada Malaysia. Kita ini saya tak tahu Rani, memang ia orang asal nenek moyang asal Sarawak lah. Okey, itu lain. Sabah Sarawak itu lain. Jadi bila kita kata Malaysia, keturunan kita ni memang asalnya macam saya, bapa saya daripada China. Okey, kalau orang India
kita katakan daripada India, kebanyakan daripada Chennai, sebelah South India. Jadi kemungkinan kita adalah orang kata generasi yang kedua ke tiga. Tenang dalam beriman ni guys. Nalau dah cing lah. Nangalan like second and third. Okay. So asal usul kita memang ni orang Malaysia lah di sini Semenanjung. Kita ini bukan orang Malaysia. Sebab tu kita kerap kali kita dapati orang Melayu ni dia kata orang balik kampung lah. Dia mau halau kita suruh balik ke China ke balik ke India. Tetapi boleh kan kita balik? Tak boleh sebab ini adalah tanah air kita. Tanah tumpah darah kita. Kita adalah kerakyatan Malaysia. Namun இந்த தேசத்தின் பிரதிநிதி. ஓகே நம்ம அப்பா அம்மா தாத்தாங்க அவங்க வேணும்னாக்கா இந்தியாவிலேருந்து வந்திருக்கலாம், சைனாலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ நீங்கள் யாருன்னு அப்படி கேட்டாக்கா நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நீங்கள் இந்தியா போயிட்டு நீங்கள் எங்கேருந்து வந்திருக்குனாக்கா நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? விரட்டி விட்ருவோம் அவனைய. சரிங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா நம்ம மலேசியா பிரதிநிதி, வி ஆர் சிட்டிசன். ஆக நம்ம வாழ்க்கையிலே நம்மளோட நடைமுறையிலே நம்ம இதுதான் சொல்லுவோம், இது என் தேசம், இந்த தேசத்துக்காக நான் ரத்தத்தை சிந்தினேன். அப்படிதான். Kalau kita tengok sejarah sebelum merdeka, negara ini memang berbilang kaum. Kita dapati orang Cina, orang India, orang Melayu bertungkus lumus untuk mendapatkan kemerdekaan, kebebasan untuk Malaysia. Bukan saja Melayu seorang. Faham? Sebab tu kita dapati walaupun nenek moyang kita, நம்மளோட முன்னோர்கள் இந்த தேசத்தில் வந்தாலும் இந்த தேசம் தான் என் தேசம் அப்படி பற்றி கொண்டு அவர்கள் இந்த தேசத்தில் பாடுபட்டார்கள். நிறைய பேர் உயிர் கொடுத்தார்கள் மலேசியா தேசத்துக்காக. புரியுதுங்களா? ரத்தத்தை சிந்தி நாட்டுக்காக உயிர் கொடுத்துருக்கிறார்கள். ஓகே, அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த நாட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டு தான் நம்ம வேலை செஞ்சுட்ருக்குறோம். ஏன் கிளம்புறாங்க? ஓகே, ஆக இந்த நாட்டில் அநேக விஷயத்தில் நம்ம இதுதான் என் நாடு, இதுதான் என் தேசம். ஆக நம்ம சொத்தெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறோமா இல்லையா? வீடு வாங்கியிருக்கிறோம், காடி வாங்கியிருக்கிறோம், நிலம் வாங்கியிருக்கிறோம். நிறைய காரியங்கள் இந்த தேசத்துக்காக நம்ம செய்திருக்கோம். Jadi banyak perkara kita buat untuk Malaysia. Kita beli tanah lah, beli rumah lah. Kerana kita anggap Malaysia adalah negara saya. Bukan walaupun saya daripada India ke atau China, kita tak akan cakap saya daripada China atau saya daripada India. Tak ada. Kita akan cakap saya orang Malaysia. Sebab kita dah anggap ini adalah negara darah tumpahku. Ramai orang korban untuk Malaysia. Jadi kita dah beli harta benda di Malaysia, kita anggap Malaysia adalah negara kita. Jadi kita beli rumah, tanah semua untuk cucu-cucu kita, masa depan cucu-cucu kita semua. Betul tak? Jadi ini adalah kehendak Tuhan pun. Bila kita baca, hari ini kita dah baca Yeremia. Wasiman, Yeremia 29 வசனம் 4 இருந்து 7 வரை. Tadi kita dah baca Yeremia 29 ayat 4 hingga 7. Inilah arahan daripada Allah sendiri. Apabila Allah menghantar orang Yahudi daripada Yerusalem ke Babylon, dia telah hantar ke negara kedua. Sebelum itu diorang hidup di Mesir. Okey, setelah mereka datang balik ke Israel, duduk di Yerusalem, tetapi mereka ingkar kepada arahan Allah. Jadi Allah menghukum mereka kali kedua, kamu pergi. Sekali lagi dalam kebuangan.
நாடு கடத்தி விட்டார் ஆண்டவர் 2வது தடவை. முதல் ஈஜிப்ட் தேசத்தில் இருந்தார்கள், அவர் ஆண்டவர் காப்பாற்றி வந்தார் இல்லையா மோசே மூலியமாக. அம்மாவா இல்லையா? எத்தனை வருஷம் இருந்தாங்க அவங்க? 200 400 வருஷம் அடிமையாக ஈஜிப்ட் தேசத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமையாக இருந்தார்கள். மோசே மூலியமாக அவர்கள் கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் செவி கொடுத்து அவர்களோட ஜெபத்தை கேட்டு அவர்களை எல்லாத்தையும் காப்பாற்றி பாலும் தேனும் வழிகிற பூமி தான் ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் எருசலேம் தேசத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவனுங்க மனம் மாறல. பார்த்தியா, 400 வருஷம் அடிமையாக இருந்தியே, மனம் மாறினியா நீ? மீண்டும் பாவத்தில் இவர்கள் வாழ்ந்தார்கள். மேசியா உனக்காக வந்தார், உயிர் கொடுக்கிறார், அவரையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ ஆண்டவர் இவர்களை 2வது தடவை தண்டிக்கிறார். தண்டிக்கிறது தான் பேபிலோன் தேசத்துக்கு அவர் அனுப்புகிறார். எத்தனை வருஷத்துக்கு அனுப்புகிறார்? How many years the Israelite was sent to Babylon as a slave? எத்தனை வருஷம்? 40 வருஷமா 70 வருஷமா? சொல்லுங்கள். ஆண்டவர் மீண்டும் அவர்களை தண்டிக்கிறார் கீழ்ப்படியாதனால. ஆக இன்றைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறங்க, பரவாயில்லையே, எனக்கு சர்ச் இருக்குது, சர்ச்சில் ஏக்கோன் காற்று கில்கில்னு அடிச்சுட்டு இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷம். ஆனால் நீங்கள் எப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிலையோ, அவருக்கு உண்மையாக இல்லையோ, விசுவாசமாக இல்லையோ, ஆண்டவர் உங்களையும் திரும்பி அவன் கம்பத்தை அனுப்பி விட்ருவார், இல்லை நடுத்தடலில் தெருவில் விட்டுருவார். புரியுதா? ஆக நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அதுதான் நடந்தது இந்த இஸ்ரேல் மக்கள். Oleh kerana orang Israel, orang Yahudi tak jujur, tak hormati ayat-ayat Allah, jadi Tuhan telah menghukum mereka kali kedua, menghantar mereka ke Babylon. Daripada Jerusalem hantar ke Babylon. Kamu pergi hidup sana sebagai hamba. Saya bagi kesenangan kamu. Kamu 400 tahun duduk di Mesir sebagai hamba. Kamu nangis, kamu doa dan meminta tolong daripada saya. Saya selamatkan kamu melalui Musa. Saya telah bawa kamu ke bumi yang begitu baik untuk kamu. Tapi kamu sekarang sudah lupa saya telah tolong kamu. Dan kamu mengingkar hukuman saya. Jadi Allah menghukum mereka kali kedua, hantar dia Babylon. Apa jadi di Babylon? Allah ada bagi arahan untuk mereka. Walaupun saya hantar you ke Babylon, kamu kena ikut arahan ini. Kalau kamu mau hidup baik, kalau kamu mau hidup sehat, நீங்க நல்லா இருக்கணுமா, நான் அனுப்பின இந்த 2வது தேசம் பேபிலோன் தேசத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா, நான் அனுப்பின உங்கள் முன்னோர்கள் மலேசியா தேசத்துக்கு அனுப்பிவிட்டனே, நீங்கள் நல்லா இருக்கணுமா, ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, பேரப்பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணாக்கா, நான் சொல்கிறபடி நீ கேள், என் வார்த்தை நீ கீழ்ப்படின்ட்டு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்குறார் எரேமியா மூலியமாக. தீர்க்கதரிசி எரேமியா மூலியமாக வாசிமா. Yeremia 29 ayat 4 hingga 7. Mari kita renung apa firman arahan Allah itu kepada orang Yahudi. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். Okey, beginilah firman Tuhan alam semesta, Allah Israel kepada semua orang buangan. Jadi Allah telah membuang orang Yahudi, orang Israel daripada Jerusalem ke Babel, yaitu Babylon. Jadi dia bagi arahan kepada mereka supaya kamu duduk di Babylon, jangan duduk macam tak ada rumah. Dia bagi arahan supaya kamu binalah rumah dan hunilah, tanamlah kebun dan makanlah hasilnya.
ஓகே, saudara-saudari கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் முன்னோர்கள் இதுதான் ஆண்டவர் அவர்களுக்கும் கொடுத்த கட்டளை. நான் இந்தியா தேசத்திலேருந்து உன்னை மலேசியாவுக்கு அனுப்புது, நீ போய் எங்கள் தெருவில் வாழ்ந்துட்டு இருக்காத, அந்த பூமி உனக்கு நான் கொடுத்துருக்குறேன். இந்த தேசம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆக இந்த தேசத்தில் நீ போயிட்டு அங்கே கையே இந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காத, நீ வேலை செஞ்சு வீடு கட்டி அந்த வீட்டில் நீ தங்கு, அங்கே பயிர் பண்ணு, நிலம் வாங்கி நட்டு சாப்பிடு, நீ மற்றவங்களோட கையை நீ உழைக்கணுன்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். இதுதான் பேபிலோன் தேசத்தில் ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களை அனுப்பினாலும் ஆண்டவர் கைவிடலை. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும், நீங்கள் வேலை செய்யணும். வாய் திறந்து பார்த்துட்டு இருக்காது, ஆண்டவர் கொட்டுறாரு. ஆரம்பத்தில் அனுப்பினார், வானத்திலேருந்து என்ன அனுப்பினார் ஆண்டவர்? மன்னா கொடுத்தாரு. அப்போது வேலை செய்யாமல் அடுக்கு காலையில் மன்னா கொடுத்தாரு. இங்கே பேபிலோன் தேசத்தில் ஆண்டவர் ரெண்டாவது உங்களுக்கு கொடுப்பாருன்னு வாய் போலந்துட்டு பார்த்துருக்காதான்ட்டு ஆண்டவர் உங்களை உழைக்க சொல்கிறாரு. சோம்பேறி பட்டாக்கா நீ நடு தெருவுக்கு தான் போவ. புரியுதுங்களா? ஆண்டவர் நீ வீடு கட்டி நிலத்தில் பயிர் பண்ணி சாப்பிடுன்றாரு. கமு தானாம் தான் மக்கன். அப்போ என் கமு தானாம் தூ தொடர்ந்து படிமா. Oke ya, bernikahlah dan miliklah anak lelaki serta perempuan. Tamarlah istri bagi anak-anak lelakimu dan carilah suami bagi anak-anak perempuanmu supaya mereka memilih anak lelaki serta perempuan. Biarlah bertambah ramai jumlahnya di sana. Jangan berkurangan. ஆண்டவர் உங்களையே நம் முன்னோர்கள் இந்த தேசத்துக்கு அனுப்பி நீ போய் வேலை செஞ்சு சம்பாரித்து நீ இந்தியாவுக்கு அனுப்புன்ட்டு மட்டும் சொல்லலை. நீ அங்கே வீடு கட்டி பயிர் பண்ணி சாப்பிடு. அதே சமயத்தில் நீயும் ஒரு குடும்பத்தை அங்கே நீ உருவாக்க வேண்டும். பெண் கொடுத்து பெண் வாங்கி நீங்கள் கணவர் மனைவியாக நீங்கள் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று எடுத்து உன் ஜனம் அங்கே பெருக வேண்டுமா. இதோட என்னோட போட்டோம் இந்த தலைமுறை சத்து தொலைகிறேன் நாங்கள். அப்புறம் பின்னால் உனக்கு தலைமுறை இல்லாமல் போகக்கூடாது. இது ஆண்டவரோட கட்டளை. நீங்கள் பெருகணுன்ற ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்கள் அதுதான் நம் முன்னோர்கள் செய்தார்கள். பாருங்களேன், எங்கள் அப்பா சைனாலேருந்து வந்தாலும் இங்கே மலேசியாவில் வந்தால் தான் எங்கள் அம்மாவை சந்தித்து அவர் கல்யாணம் பண்ணார் மலேசியாவில். ஆனால் அவர் போய் ஒரு மலாய்க்கரிச்சியோ எதுவும் கல்யாணம் பண்ணல. பாருங்கள், பெண் கொடுத்து பெண் வாங்கி ஆண் கொடுத்து ஆண் கொடுத்து அது நம்மளுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கண்டு நீங்கள் போயிட்டு மலாய்க்காரனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ முஸ்லீமில் போய் சேர்ந்துட்டு இருக்காதுங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்ன நோக்கம் அதுதான். இஸ்ரேல் மக்கள் நீங்கள் போயிட்டு நீங்கள் திருமணம் பண்ண வேண்டும். பரவாயில்ல, நான் ஒண்டியாக வந்தேன், ஏன் நான் இன்னொன்று துணை கேட்டுவிட்டு அவங்கள கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு நான் இங்கே சம்பாதிக்கிறத நான் ஊருக்கு அனுப்புகிறேன். எங்கள் அம்மா அப்பா அங்கே இருக்கிறாங்க, எனக்கு தங்கச்சி தம்பிங்க இருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் அதுதான் செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த தேசத்தை நம்பி நீ வரும்போது ஆண்டவர் உங்களுக்குன்ற ஒரு கட்டளை கொடுக்குறார். புரியுதுங்களா? நீங்கள் கல்யாணம் பண்ணி குடும்பத்தை உருவாக்கி பிள்ளைகளை பெற்றெடுத்து உங்களோட தலைமுறை பெருக வேண்டும். இதுதான் தேசம் என்றார் ஆண்டவர். நீ போயிட்டு இந்தியாவிலே saya orang India atau saya citizen sini அவன் விரட்டி விட்டுறான். அவனே திங்கிறதுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கான். புரியுதுங்களா? அதுதான் நம்ம சொல்கிறோம். ini adalah tanah air saya. Walau apa terjadi pun Malaysia adalah tanah air. Allah membagi arahan. Walaupun saya sudah hantar you kepada satu bumi yang kamu tak kenal, tetapi Allah bagi arahan supaya kamu pergi sana, berkahwinlah,
mewujudkan satu keluarga kamu. Kamu kena ada anak-anak. Keluarga kamu kena bertambah. Jangan kamu ingat, saya sudah sini susah, apa lagi saya mau kahwin lagi, apa saya mau ada anak, apa saya dapat pendapatan, saya hantar kampung lah. Saya mak ada, saya bapa ada sana, dia boleh cari. Faham? Walaupun dia boleh hantar duit lah, tapi jangan semuanya sana. Kamu kena wujud satu keluarga di sini. Itu adalah arahan Allah kepada orang Israel yang Allah hantar ke bumi. Jadi bila kamu hidup di bumi itu, அந்த பூமியில் நீங்கள் வாழும்போது நீங்களும் சமாதானத்தோடு வாழ வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக வாழணுமா, நீங்கள் சமாதானத்தோடு வாழணுமா, நீங்கள் செய்ய வேண்டியது apa arahan Tuhan bagi ikhtiarlah kesejahteraan kota tempat itu. அந்த இடம் சமாதானத்தில் சந்தோஷத்தில் இருக்கணுமா, ஆக நீங்களும் அங்கே சமாதானத்தோடு இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். Aku membuang kamu, berdoalah kepada Tuhan untuk kota itu. ஆக இந்த மலேசியா தேசம் உன் தேசம், இந்த மலேசியா தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் நம் எப்போதும் நம்மளோட ஜபத்தில் இந்த தேசம் பல இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம மட்டும் இல்லை, அங்கே மலாய்க்காரன் இருக்கிறாங்க, அங்கே புத்திஸ் இருக்கிறாங்க, அங்கே ஹிந்துஸ் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு மண்டல, இந்த மண்டலம் கிறுக்கு பிடிச்ச மண்டைங்க. ஆக இந்த மண்டைங்கள்லாம் ஒருமனமாக ஒற்றுமையாக இருக்கணும்னாக்கா நம்மளோட ஜபம் முக்கியம். நம் தேவன் உதவி நம்மளுக்கு தேவை. Oleh kerana Malaysia ini berbilang kaum, jadi untuk mengadakan kedamaian di antara kaum berbilang ini, kita kena berdoa kepada Allah. Kita minta pertolongan daripada Allah supaya bumi ini sentiasa damai. Bila bumi ini, Malaysia ini damai, kita pun, keluarga kita pun akan berdamai. Dengan gembira kita boleh hidup. Kalau tidak, kita ada kacau bilau daripada orang lain. Kita tak boleh tidur dengan lena. புரியுதுங்களா? ஆக நாம் சந்தோஷமாக இந்த தேசத்தில் இருக்கணுமா, சமாதானத்தோடு இருக்கணுமா, நல்லா தூங்கணுமா, நீங்கள் இந்த தேசத்துக்காக ஜபிக்கிறார்கள். புரியுதுங்களா? நானும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் ஆண்டவரே, எங்களை மட்டும் ஆசீர்வதி ஆண்டவரே, அவன் எக்கடா போகிறான் ஆண்டவரே அப்படின்ட்டு நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. அன்பு உள்ளவர்களாக எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, இந்த தேசம் சமாதானத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த தேசம் வளர்ச்சி இல்லைனாக்கா, அவன் சம்பாதிக்க முடியலனாக்கா, அவன் கையில் காசு இல்லைனாக்கா, நம்ம நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கணும். அவன் நம்ம மேலே தான் கண் இருக்கும். நம்ம வீட்டில் பூந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுவானுங்க. அம்மாவா இல்லையா? அவனுக்கு தான் வேலை கிடைக்கலையே, சம்பாதிக்க முடியலையே, இவன் தான் நல்லா இருக்கிறானா, இவன் வீட்டில் தான் சொத்து இருக்குன்னு நம்ம வீட்டில் தான் நுழைவாங்க. ஆக எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம ஜபிக்கணும். Oleh kerana kita mau semua orang hidup dengan aman dan damai, kita kena berdoa. Itulah arahan daripada Allah. Oleh kerana itu, semasa kamu hidup dalam bumi ini di Malaysia ini, kamu kena hormati negara kamu. Ini adalah bumi kita. Jangan kamu ingat, ini walaupun Yesus sudah kata bumi ini bukannya tetap. இது நிரந்தரமான இடம் இல்லை, நம்மளோட நிரந்தரமான இடம் பரலோகம். Okey ya? Bumi yang tetap untuk kita adalah syurga, bukannya bumi tanah ini. Walaupun itu, sehingga kedatangan Yesus, ஆண்டவர் இயேசு வருகை வரைக்கும் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி சந்தோஷமாக சமாதானம் இருக்குதுனாக்கா இந்த பூமிக்கு நாம் கீழ்ப்படையணும். இந்த பூமியில் அரசாங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படைய வேண்டும், அதிகாரிகளுக்காக நம்ம கீழ்ப்படைய வேண்டும். Kita kena hormati pemerintah Malaysia, arahan daripada kerajaan Malaysia supaya kita hidup dengan aman dan damai. Sehingga Yesus datang kembali kali kedua dan mengangkat kita masuk ke pintu syurga. Sehingga itu kita kena hormati bumi ini. Wasima இன்றைக்குள்ள சுவிசேஷ பகுதி மத்தேயு 22 வசனம் 15 kita akan renung Matius 22 ayat 15 hingga 22. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோது
Okey. Jadi di sini apa yang kita baca, orang Farisi ingin, kita tahu orang Farisi ini tak suka Yesus Kristus. பரிசேயர்கள் யூதர்கள் இயேசுவை பிடிக்காது. அவர் எப்படியாவது கைது பண்ணணும் அவங்க ஒன்று முயற்சி பண்ணுறாங்க. ஆக இங்கே இன்னொரு சம்பவம் நடக்குது. எப்படியாவது இயேசுவை கைது பண்ணி ஜெயிலில் பண்ணணும். ஏன்னா இயேசுனால நிறைய பேர் இயேசு பின்னால் போகிறார்கள். இயேசு அற்புதங்கள் செய்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், ஆண்டவரோட வார்த்தையாக போதிக்கிறார். ஆக திருச்சபையில் ஆள் இல்லை, எல்லாரும் இயேசு பின்னால் போகிறாங்க. அதனால் இவனுங்க ஆத்திரத்தில் இயேசு எப்படியாவது கைது பண்ணி ஜெயிலில் பண்ணணும் அதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குது, பரிசேயர்கள் ஹெரோடியன்ஸ் அதாவது ஹேரோது அந்த காலத்தில் எருசலேம் ரோமர் ஆட்சியில் இருந்தது. அந்த ஆட்சி ஏரோது ராஜா. ஓகே, ஆக அந்த ரோமர் ஆட்சிக்கு மக்கள் கீழ்ப்படியணும். சரிங்களா? ஆக இவனுங்க இயேசுவை எப்படியாவது ட்ரிக் பண்ணி கைது பண்ணணும். அப்போ அதுக்கு கூடயே ஏரோது இராணுவர்கள் அவரோட அதிகாரிகள் கொண்டு போகிறானுங்க. கொண்டு போயிட்டு அங்கே என்ன கேள்வி கேட்குறாங்கம்மா, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவர்களால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். Okey ya, apa yang dapat di sini? You tengok orang Farisi ni dia nak perangkap Yesus Kristus supaya orang Herod itu boleh tangkap Yesus. Jadi mereka bodeklah, bodek dia angkat nama Yesus, dia orang pujikan Yesus. Dia orang kata, "Guru, kami tahu engkau ikhlas dan mengajar cara Allah berdasarkan yang benar." Dia orang puji Yesus. Kamu orang baik tau. Apa yang kamu cakap semua ikut arahan ayat-ayat Allah. Dia puji. Engkau tidak takut. Kamu tak ada takut tau. Kepada sesiapa pun engkau tidak pilih kasih. Kamu tak pilih kasih, you baik, you kawan saya, you tak ada kawan saya. Tak ada. Dia straight saja. Kamu salah. Kamu benar. Begitulah ajaran Yesus Kristus. Jadi mereka tanya satu soalan sekarang kepada Yesus. Pasti mak. ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? உனக்கு எப்படி தோன்றுகிறது? Mereka tanya kepada Yesus, apa pendapat kamu mengenai soalan ini? Apa soalan dia? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். Jadi katakanlah pendapatmu kepada kami. Wajarkah kita membayar cukai kepada kaisar atau tidak? Bermaknanya masa itu orang Roma adalah pemerintah Yerusalem. Jadi mereka kena bayar cukai kepada kerajaan Roma. Faham? Jadi dia orang tanya soalan, orang Herod ada bersama sebagai bukti untuk memerangkap Yesus. Dia orang tanya, Yesus, kamu cakaplah, apa pendapat kamu? Adakah patut, adakah wajar kita bayar cukai kepada kerajaan Roma? கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆக இங்கே ஒரு கேள்வி அவர் ட்ரிக்காக கேட்குறாங்க பாருங்க. ஏன்னா ஏரோதோட இராணுவர்களும் கூட இருக்கிறாங்க பாருங்க. அவர் எது தப்பாக சொன்னாலும், இல்லை நீங்கள் ராயர் கொடுக்கூடாதுன்னு சொன்னாக்கா உடனே அப்போ நீ ரோமர் அதிகாரத்துக்கு அரசாங்கத்துக்கு எதிராக நீ பேசுகிற, கொடுக்காதுன்னு சொல்கிற, அப்போ இயேசு கைது பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்படி இயேசு இல்லை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பரிசேயர் சொன்ன, அப்போ இவர் மோசேயின் கட்டளைக்கு கீழ்ப்படியலை. ரோமர் அதிகாரம் ஒரு அந்நிய தேவன் வணங்குறவங்க, அப்போ அவங்களுக்கு கீழ்ப்படுகிறார் இவர் யூதர் பிரகாரம் இவர் யூதர் தேவனுக்கு கீழ்ப்படியலை. இப்படி சொன்னாலும் தப்பு, அப்படி சொன்னாலும் தப்பு, ஆமாலாம் சொன்னாலும் தப்பு,
இல்லைன்னு சொல்லான தப்பு. இயேசுவே இவனுங்க மாட்டி விட பார்க்குறாங்க ட்ரிக்கா. ஆனால் ஆண்டவர் ஒன்றும் அவருக்கு எல்லாம் தெரியும் பாருங்கள். இவனுக்கு திருட்டு பையனுங்க என்னை பிடிக்க பார்க்குறாங்க. Jadi Yesus tahu, engkau ni niat jahat, saya tahu. Engkau nak cuba merangkap saya dengan soalan ini. Kalau saya cakap jangan bayar cukai, kamu akan bagi tahu kepada Herod supaya tangkap saya kerana saya tak ikut arahan kerajaan Roma untuk membayar cukai. Kalau saya cakap tak apalah, engkau jangan bayar, you bayar. Maknanya orang Farisi akan cakap Yesus tak menghormati undang-undang Moses, bahawa kamu seperti kamu mendoa kepada Tuhan lain. Jadi Yesus cakap ya pun tak boleh, tak boleh pun tak boleh. Dia macam dia orang nak perangkap. Tapi Yesus tahu niat mereka. Begitulah kita. Kalau kita hidup di Malaysia, kerajaan cakap kau kena bayar cukai. Kamu cakap tidak, saya tidak akan bayar. Income tax akan cari kamu. Dia akan tangkap kamu dan mendakwa kamu. Faham? Jadi kamu hidup di Malaysia, pendapatan kita bayar cukai. நம்மள கிடைக்கிற வருமானம் அரசாங்கத்தின் மூலமாக நம்ம வரி கட்ட வேண்டும். வரி கட்டி தான் ஆகணும். அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. புரியுதுங்களா? தொடர்ந்து வாசிமா. இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்து, மாயக்காரர்களே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நீங்க kenapa kamu cuba merangkap saya? வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். வரி காசு என்று காட்டுங்க. நீங்க கட்டுற வரியில apa yang kamu bayar cukai itu kan menggunakan wang kan. Jadi Yesus tahu niat jahat mereka. Yesus kata, you nak cuba memerangkap saya kan. Tak apalah, kamu tunjuk saya itu wang yang kamu bayar cukai itu. Saya mau tengok tu wang. Jadi mereka pun mereka bagilah wang itu kepada Yesus. Inilah wang yang kita bayar kepada orang Roma. அப்பொழுது அவர் இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். Jadi Yesus tanya, ini wang yang kamu bagi pada saya, ada gambar di sini. Gambar siapa ini? Yesus tanya kepada mereka. Apa yang mereka jawab? ராயனுடையது என்றார்கள். Itu adalah gambar Caesar. Jadi contoh kita membayar kepada kerajaan Malaysia wang. Faham? Wang kita pun ada satu gambar. Okey, contoh saya tunjuk dulu. Ini wang RM5. Semua gambar yang ada dalam wang kertas kita adalah gambar yang sama, muka yang sama. RM5 pun ada gambar muka. RM10 pun ada gambar muka yang sama, tak berubah. Jadi sekarang Yesus tanya, ini muka siapa? Gambar siapa? Sekarang saya tanya sama orang, siapa boleh jawab? Saya bagi lu RM5. Tunggu Abdul Rahman. யார் சொன்னது துங்கு அப்துல் ரஹ்மான்? கை தூக்கு. துங்கு அப்துல் ரஹ்மான் யாரு? Siapa lagi ada jawapan? Nama Anggur. Yar Anggur. Agung Betul. Ini gambar Agung. Ini adalah gambar Agung yang pertama. Moda Agung. அவரோட முகம். Hari-hari kita ada tengok gambar ini kan. Tapi kita tak tahu ini gambar Agung ke atau gambar gubernur ke. Yang tanda tangan itu adalah tanda tangan gubernur. Tapi muka itu adalah muka Agung yang pertama. First Agung. Sehingga hari ini இதுவரைக்கும் இந்த Agung நானும் பார்த்ததில்லை. சரிங்களா? முகத்தையும் பார்த்ததில்லை. Okey, sekarang saya tanya lu, apa nama Agung ini? Elkana, cakap. Siapa nama Agung itu?
Ada jawapan? RM5 ada tahu? Siapa jawab betul? Angkat tangan. Siapa ada jawapan? Malar, kayak itu punya. Okey. Nama agung ini adalah Joshua wah, umpir ya. Umpir na? Iwa. Joshua, endri. Enna பேர் சொன்னீங்க? துங்கு அப்துல் ரஹ்மான். துங்கு அப்துல் ரஹ்மான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். Kita tahu bapa apa? Bapa kemerdekaan ialah Tunku Abdul Rahman. Dengan malangnya nama agung pun sama. Tunku Abdul Rahman. Tapi ini adalah agung. Yang itu adalah Perdana Menteri. Faham? Jadi senang untuk kamu hafal. First Prime Minister kita adalah Tunku Abdul Rahman. Nama agung kita pun adalah Tunku Abdul Rahman. Oleh kerana Joshua jawab betul, mari RM5 untuk you. அவன் பிரைம் மினிஸ்டர் நினச்சி சொன்னான். ஆனால் அந்த பேர் உண்மையாக அதுதான். புரியல? கூகுள் பண்ணி பாருங்கள். மலேசியா காசில் இருக்கிற முகம் யாரோட முகம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்மளோட அகும் அகும் பேர் என்ன? நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பேர் என்ன? தவறாது, ஞாபகம் வச்சுக்க பிள்ளைங்க. சரிங்களா? இது இன்னைக்கு உங்களுக்கு. Jadi itulah bila Yesus tanya, muka siapa dalam wang dinari yang kamu bayar cukai ini? Mereka kata itu adalah Caesar. Okay, he is the emperor for the Roman. Jadi dia kata, apa Yesus jawab sekarang? Oleh kerana itu adalah muka Caesar, oleh kerana wang ini adalah wang agung Malaysia. அப்படின்னா jadi mereka Yesus lalu Yesus bertanya kepada mereka, gambar dan nama siapakah ini? Kaisar, jawab mereka. Lalu Yesus berkata kepada mereka, kalau begitu berikanlah milik Kaisar itu kepada Kaisar dan berikan milik Allah itu kepada Allah. Jadi oleh kerana wang itu satu dinari ini adalah muka Caesar, you bagilah itu kepada. Tapi apa yang kamu hutang kepada Allah tu, kamu bagi balik kepada Allah. Faham? Itulah arahan Yesus untuk kita hari ini pun. Apa yang kepunyaan kerajaan Malaysia, kamu harus bayar cukai. Kalau dia kata bayar cukai, bayarlah cukai. Jangan kamu tipu dalam akaun kita. Kadang-kadang kita dapati orang niaga, businessman அப்படிதான் பண்ணுவாங்க. திருட்டு கணக்கு காட்டி சுக்காய் குறைக்கிறதுக்காக திருட்டு கணக்கு காட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் நீ நேர்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா உன்னோட வரி பணம் வச்சு தான் இந்த அரசாங்கம் அநேகத்துக்கு, இப்போ பட்ஜெட் வெள்ளிக்கிழமை நான் கேட்டேன்ல, அநேக காரியத்தை குறித்து உங்களோட வரி பணம் வச்சு தான் அரசாங்கம் செய்யுது. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கூல் வேணுமா, ஹாஸ்பிட்டல் நல்லா சுத்தமாக இருக்கணுமா, ஹாஸ்பிட்டலில் நல்ல மருந்து கிடைக்கணுமா, உங்களோட வரி காசு வச்சு தான் அரசாங்கம். ஏன்னா அரசாங்கத்துக்கு வானத்திலேருந்து காசு கொட்டாது, நீங்கள் கட்டுற வரி மூலியமாக தான். உனக்கு ஒரு நல்ல ஒரு ரோடு வேணுமா, ரோட்டில் லைட்டு வேணுமா, வெள்ளம் வீட்டுக்கு வரக்கூடாதா, அழுறையெல்லாம் சுத்தம் பண்ணணுமா, இதெல்லாம் நம் வரி காசுலேருந்து தான். ஆக நீங்கள் வரி கட்டினாதான் அந்த அரசாங்கம் அவங்க செய்ய வேண்டியது செய்ய முடியும். காசு இல்லைனாக்கா அரசாங்கம் தடடுவில அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம அரசாங்கத்தில் நம்ம கட்டுற வரி காசெல்லாம் திருடிக்கிட்டு இருந்தானுங்க. 1 MDBலா இது அதுன்னு சொல்லி பணத்தை கட்டிடுறாங்க. மனுஷனுக்கு கொஞ்சம் காசு அப்படி கட்டிட்டு அவன் மித்ததை நம்மளுக்கு 100 வெள்ளி கொடுத்துட்டு அவன் 10,000 வெள்ளியை சொல்லிட்டு போயிடுவான்.
நம்ம அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா, 100 வெள்ளி கொடுத்தான் தெரியுமா, ஆனால் அவன் 10,000 வெள்ளி எடுத்துருப்பானா, அது பற்றி உங்களுக்கு அது அவனோட Malaikar adan சொல்கிறான். Tak apalah. Yang curi itu Melayu kan, bukan Cina kan. Kalau Cina, India curi yang kita lawan. Kalau Melayu curi yang, tak apalah Melayu curi apa. Orang kita curi apa. Sebab itu negara kita tak boleh bangun. Jadi kita kena hapuskan perkara ini. Kita kena lawan untuk kebenaran. Bayar cukai kamu dengan jujur. நேர்மையாக உங்களோட வரி கட்ட. அதுதான் பவுலானவர் இன்றைக்கு நம்மளோட நிருப பகுதி வாசிமா. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனம் 7-8. Roma 13 ayat 7 dan 8. Paulus menasihat kita. Apa yang Paulus menasihat kepada kita ialah bayarlah apa yang wajar dibayar kepada kepada setiap pihak. Wasima. எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். Irma, bayarlah. Paulus menasihat. Jika kamu nak hidup dalam Malaysia dengan aman dan damai, jika kamu nak tengok Malaysia berjaya dengan makmur, jadi kamu haruslah membayar cukai. Sekiranya cukai, bayarlah cukai. Sekiranya hasil, bayarlah hasil. Jadi Paulus menasihat kepada kita. Itu adalah tanggungjawab kita. Jangan kita cuba menyuruh. Walau kamu sudah dapat pendapatan contoh 10,000, jangan kamu tunjuk kepada kerajaan, tak ada, saya dapat 1,000 saja. Jangan kamu tipu, kamu kena jujur. Sebagai pengikut Yesus Kristus, kamu kena hormati. Kamu kena jujur. நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். இயேசுவின் பிள்ளையாக, தேவனோட பிள்ளையாக நீங்கள் திருட்டு கணக்கு காட்டக்கூடாது. நீங்கள் 10,000 வெள்ளி சம்பாரிச்சிருக்கலாம் ஆதாயம், ஆனால் இல்லையே எனக்கு 1000 வெள்ளி தானே, திருட்டு கணக்கு காட்டி நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது. கட்ட வேண்டிய வரி கட்டுங்க, நேர்மையாக கட்டுங்கன்று பவுல் ஆவியானவர் மூலியமாக வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். takutlah orang yang patut kamu takuti. Jangan kamu tengok polis lah kamu takut. Apa saya takut pada polis? Kalau kamu tak buat salah, faham? Jadi kamu jujur. Kalau kamu pandu motosikal, kamu ada lesen, kamu ada road tax, kamu pakai helmet, motor kamu dalam keadaan baik, kenapa kamu takut? Faham? Kalau kamu tak ada lesen, kamu tengok polis, haruslah kamu takut. Kerana dia akan tahan dan saman you. Sebab itu, Roh Kudus bercakap di sini, siapa yang kamu patut takut, kamu takuti. Jangan kamu cuba hero. Kan? Baru-baru ini ada satu video, satu budak Cina ini. Saya tengok pun marah betul tau. Dia pergi marah itu polis trafik tau. Kamu bodoh lah, kamu celaka, dia maki dengan kotor semua tau. Mana ada traffic light? Dia sudah langgar traffic light jauh sana. Tapi tempat yang semasa dia tahan tak ada traffic light. Mana ada? Tunjuklah. Bodohlah kamu polis apalah. Dia maki. Kalau dapat tangan saya, masa itu pedang dah kenanya. Kau pergi tanya Sri Muda, berapa orang kena tangan saya tahu. Semasa saya tugas polis di Sri Muda, orang mengabur pun kadang-kadang dia mari challenge saya. Kata, telanjang dia. Tapi jangan depan orang ramai lah. Orang tak ada taruh saja. Pijak sama dia sana saja. Ini macam budak. Tapi tara 2 hari dia nangis dalam makam. Bodoh kan? Dia polis ada kamera tau. Dia rakam tau. Dia viral kan. Satu Malaysia sudah tahu. Ingat polis akan diam. Cari dia, cari mahkamah, dia nangis. Orang
Kotok dia. Jadi kamu takutilah kepada orang yang kamu harus takut tu. Kalau kamu salah, hormati. Maaf. Cik, saya salah. Boleh maafkan. Polis pun ada, orang kata apa, isi hati, iri hati. Ada hati tau, dia kesian. Ramai orang pun saya ada maafkan. Budak-budak kadang-kadang dia orang rempet, tak ada lesen. Maafkan. Ada, kita pun ada hati lah. Jadi kamu takut kepada orang yang kamu harus takut. Jangan tunjuk hero. Dia ingat dia boleh terlepas kan, malu dia, nangis. Okey, seterusnya. Hormatlah orang yang patut kamu hormati. Faham? Kalau dia tu orang tua, harus kamu hormati. Walaupun orang tua itu buat salah, kadang-kadang dia sudah tua kan, ada silap, dia bawa kereta, kadang-kadang dia sudah nyanyuk, dia tiba-tiba tak ada signal, dia belok kiri. Bodohnya orang, kita maki dia. Ada kata tak? Tapi kita kena faham, mungkin dia sudah tua lah. Saya pun kadang-kadang saya pun ada buat silap, sudah tua lah. Macam 2 hari pun saya parking depan rumah orang, dia bising. Okeylah, sorry lah. Kalau umur saya bawa 60, sekarang saya sudah 65. Kalau saya bawa 60 kan, ya, darah saya pun masih panas. Telanjang, pan, dia mesti kena tu orang Cina tu. Kita parking pun sekejap lah, faham lah, tempat tu tak ada parking. You cakap kita alih tu kereta lah. Jangan kamu tengging. Oh, hormatilah orang tua ni. Faham? ನಮ್ಮ ಮರ್ಯಾದೆ ಸೆலுத்த வேண்டிய இடத்துல நம்ம மரியாதை செலுத்தணும். உங்கள் ரத்தம் இள ரத்தமா, அதனால் பொங்கிட்டு இருக்காதுங்க. ஒரு காலத்தில் நானும் அந்த இள ரத்தம் உள்ளவன் தான், நாங்களும் கடந்து வந்திருக்கிறோம். அப்படிங்களா? இப்போ வயசாச்சு, அமைதியாக இருக்கிறோம். அதனால் தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தையே எழுப்பி விடாது. இல்லை, ஜோக்கு சொல்கிறேன். ஆக வேதம் சொல்லுது, பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டுக்கு மரியாதை செலுத்துங்க, அரசாங்கத்துக்கு மரியாதை செலுத்துங்க. புரியுதுங்களா? உங்கள் நன்மைக்காக தான் அரசாங்கம் சட்டத்திட்டங்கள் கொண்டாடுறாங்க. தொடர்ந்து வாசிமா. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். Jadi kamu harus buat, jangan terhutang apa-apa kepada sesiapa pun kecuali kasih mengasihi. Kasih sayang itu adalah penting. Yesus adalah Tuhan yang mengasihi kita. Beliau mengasihi kita walaupun kita adalah pendosa. Seharusnya kita kena terima hukum di neraka. Yesus, oleh kerana kita sepatutnya tak perlu masuk neraka, untuk menyelamatkan kita, Yesus datang ke bumi sebagai manusia untuk menerima segala hukuman di atas kita. Dia terima untuk di atas dia sendiri, supaya dia boleh maafkan kita. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆக நீங்கள் அன்பு செலுத்துவர்களாக, தேவனோட அன்பு உங்களிடத்தில் இருக்கு. அதுதான் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது. நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான். ஒருவர் மேலே அன்பு செலுத்துங்க. ஆக அதுதான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த தேசத்துக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க. ஆனால் அதுக்கு மேலாக நம்மளோட நித்திய வாழ்வு பரலோகம். அந்த பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு நாம் தேவனுக்கு முதலாவதாக விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆகலோ நம்மளோட அஸ்திபாரம் இன்றைக்கு asas imam kita sepatutnya kita beri kepada Tuhan Yesus. Kerana Yesus adalah jalan untuk masuk ke syurga. Yesus adalah pintu untuk masuk syurga.
Walaupun kita kena ada imam dan kepercayaan kepada kerajaan yang ada sekarang, tetapi kerajaan yang kekal untuk kita adalah syurga, Yesus Kristus. Jadi kamu kenalah bagi penghormatan தேவன் இயேசுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மரியாதை செலுத்துவதாக. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி ராயனுக்கு வேண்டியது ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுங்க. அங்கே காசில் ராயனோட முகம் இருந்தது. ஆண்டவர் இயேசு கொடு அப்படின்ட்டாரு. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம என்னத்தை கொடுக்கறது? கிறிஸ்து பிரியமானவங்களே, இயேசு எதிர்பார்க்குறது, வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ டு கிவ் வாட் பிலாங்ஸ் டு காட் இஸ் யோர் டைம். Apa yang kamu kena bagi kepada Tuhan adalah masa, உங்கள் நேரத்தை ஆண்டவருக்காக முதல் நீங்கள் கொடுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் முதலாவதாக தேவனோட ராஜ்யத்தை தேடுங்கள்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். Jadi kamu bagilah masa kamu kepada Tuhan Yesus yang pertama. Yang kedua, your talent, உங்களோட திறமைகள், kebolehan kamu berilah kepada Tuhan. Kalau kamu pandai main gitar, mainlah gitar lagu pujian kepada Tuhan Yesus. Jangan kamu pergi, saya pandai main, saya pandai goreng, kamu pergi main dalam pub, night club. Tuhan Yesus datang taruh satu biji sama lu. உன் திறமைகள் தேவனுக்கு நீங்கள் கொடுங்க. அதை விட்டுட்டு ஆண்டவருக்கு உங்களுக்கு திறமை கொடுத்துருக்குறார். நீங்கள் போய் நைட் கிளப்பில் போய்ட்டு ஆட்டிகிட்டு இருக்கதாங்க, ஆட வச்சுருவார் உங்கள் உடம்பைய ஆண்டவர். இப்படி அழுகுங்க, ஒன்றும் இல்லாமல் திடீர்னு ராத்திரியில் அடிச்சுட்டு இருப்பாங்க. என்னடாச்சு? அது ஒரு வியாதியாக வந்துடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? உங்களோட நேரத்தை, உங்களோட திறமையும், மூன்றாவதாக யோ வெல்த், உங்களோட வெல்த் நம்ம சொத்தா, உங்களோட பணத்தை தேவனுக்கு நீங்கள் கொடுங்க. இது நான் உழைச்சி சம்பாரித்தேன், நான் ஓவர் டைம் செஞ்சு சம்பாரித்தேன், எனக்கு கம்பெனி போனஸ் கொடுத்தாங்க, நான் என் சர்ச்சுக்கு கொடுக்கணும். Jadi keuangan dan kekayaan yang Tuhan bagi kepada kamu, ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அது தேவனுக்குன்ட்டு நீங்கள் கொடுங்க, சபைக்குன்ட்டு கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க. பாஸ்டருக்கு மட்டும் நல்லா இருக்கணுன்ட்டு பாஸ்டரு இப்போ நான் X50 ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இல்லை என்ன பாஸ்டர் நீங்கள் X50 ஓட்டுருங்க, BMW ஓட்டுங்க பாஸ்டர் அப்படின்ட்டு பாஸ்டர் கேட்கல உங்கள்கிட்ட. இதுவே போதும், இதே என்னால் சமாளிக்க முடியல. ஆக நீங்கள் சபைக்கு கொடுங்க, சபை ஊழியத்துக்கு கொடுங்க. ஏழை மக்கள் இருக்கிறாங்க, அவரோட தேவைகளுக்காக நம்ம கொடுங்க. யோர் டைம், டேலண்ட் அண்ட் ட்ரெஷர், உங்களோட நேரம், உங்களோட திறமைகள், உங்களோட சொத்து தேவனுக்கு முதலாவது. அந்த தேவனுக்கு நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கணும். உங்களோட விசுவாசம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும் முதலாவதாக. உங்களோட அஸ்திபாரம், கிறிஸ்துவின் அஸ்திபாரம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும். பூமியை நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் செய்யுங்க, ஆனால் இந்த பூமி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆக இயேசு கிறிஸ்து மேலே உங்களோட அஸ்திபாரம் வைங்க. yang akan membawa kamu ke pintu ke dalam surga adalah Yesus Kristus, bukannya bumi ini, bukannya kekayaan dalam bumi ini, bukannya rumah banglo yang engkau ada 10 tingkat itu takkan bawa kamu ke surga. Paham? Jadi keimanan kamu, kepercayaan kamu, kebolehan kamu bagilah kepada Tuhan Yesus yang akan membawa, yang akan menyediakan tempat kekal untuk kamu di dalam surga adalah Yesus Kristus. Selagi tak ada Yesus, tak ada aman dan damai dalam hidup kamu. Yesus இல்லாத வீடு அது கூரை இல்லாத ஒரு வீடாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆக இயேசு உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். ஜெபம், வேத வசனங்கள் எப்போதும் உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். Percaya Yesus, Yesus masih hidup, Yesus akan datang, Yesus akan membawa kita setelah menghakim kita, நம்மளை நியாய தீர்ப்பு பிறகு
ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு வர. அந்த ஆண்டவர் மேலே உன்னோட அஸ்திபாரம், உன்னோட விசுவாசம் இயேசு மேலே வைங்க. அல்லேலூயா. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் கைவிட்டு செய்கிற எல்லாத்தையும் இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். நண்பின் ஆண்டவர் இயேசு, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்களோட அஸ்திபாரம் இயேசு தான். எங்களோட எங்களோட நேரத்தையும் எங்களோட திறமைகளும் எங்களோட சொத்து எல்லாமே தேவன் உங்களோட ஊழியத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அன்பு உள்ளவர்களாக எப்போதும் நாங்கள் காணொளி உதவி செய்ய இந்த சபை ஊழியர் சபையார்கள் யாவரையும் இயேசு நாமத்தால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இப்போ ஒரு காணிக்கை பாடல் பாடி நாம் ஆண்டவருக்கு செலுத்துவோமாக.